வெல்கம் டு HB AJ Creative. நாம் இப்போ பார்க்க போகிறது ஃப்ளை லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். ஃப்ளை லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம எதுலன்னா லீஃபில் எப்படி வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து நம்ம எந்த ஷேப்பில் நம்ம லீஃப் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து செயின் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச், அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அப்புறம் சைட்லேருந்து எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மேலேருந்து சைடில் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி தான் நம்ம தொடர்ந்து பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிக்கு விழுந்துருச்சு, அதனால் நான் பிரிச்சுட்டு இனி திரும்ப நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சப்போஸ் நம்ம வந்து அதில் சிக்கு விழுந்துச்சுன்னா நம்ம அப்படியே பண்ணாமல் நம்ம ரிட்டன் எடுத்துகிட்டு பண்ணோன்னா அது நீட்டாக ஃபினிஷிங் வரும். உங்களுக்கு செயின் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் செயின் போட்டு மேலேருந்து செயின் எடுத்து நம்ம கீழே கொண்டு வந்து லீஃப் எந்த இடத்துல வரைஞ்சிருக்கோமோ அந்த இடத்துல வச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு நம்ம போடுறோம். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, நீங்கள் லைக் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போகிறீங்க. ஒரு லைக் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா எங்கேயோ இருப்பாங்க, இது ஆரி ஒர்க்கு கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு போய் சேரும். அது வந்து நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்க. சேம் இதே போல் தான், ஒரே ப்ராசஸ் தான். எல்லா இந்த ரெண்டு சைட்லேருந்து நம்ம என்ன செய்யும், மெதுவாக எடுத்து அங்கே ஒரு செயின் போடுறோம். எப்படி ஃப்ளை ஸ்டிச் நம்ம பண்ணணுமோ ஃப்ளை ஸ்டிச்சில் எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டிச் நம்ம பண்ணுவோம். இதில் அப்படி கிடையாது. நம்ம வந்து நெருக்கமாக நம்ம போடுறோம். உங்களுக்கு நான் எப்படி ஆரி கற்றுக்கிட்டேன் நான் அப்படிங்கிற வீடியோவை வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஏன்னா நம்ம வந்து கற்றுக்கிறது நிறைய பேர் வந்து இப்போ நம்ம எல்லாருமே சீக்கிரமாக எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னே தெரியாது, கற்றுக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். இன்னும் ஒரு இது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜில் கேட்டிருந்தாங்க கிளாஸ் 9ல், அதாவது நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போட வரல அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர், கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் நெருக்கமாக போட முடியும். நெருக்கமாக நம்ம வந்து அதாவது ஒரு ட்ராயிங் எடுத்தேன்னா அந்த ட்ராயிங் வந்து நம்ம வந்து த்ரெட்னால் பண்ணியிருக்கோனே தெரியாது, அந்தளவு பெயிண்டிங் லெவலில் நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? தொடர்ந்து இந்த ஸ்டிச்சை நம்ம வந்து அந்த லீஃப் ஃபுல்லும் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும். யாருக்காவது ஆரியில் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் காசு கொடுத்து எவ்வளோ காசு பே பண்ணி அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கண்டா, நீங்களாக இந்த முயற்சி எடுங்க, உங்களால் முடியும். கண்டிப்பாக முயற்சி பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து கைட் பண்ணி தான் நம்ம வந்து சாதிக்கணும், நம்ம பண்ணணும்னு இல்லாமல் நம்மளாலே முயற்சி பண்ணி நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. எந்த டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் தொடர்ந்து எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் கேட்கலாம். வாட்ஸ்அப் இல்லைங்களா, சாரி, கமெண்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான ரீப்ளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்தடுத்த வீடியோவில் அதனோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்க. உங்களுக்கு உடனே நான் வந்து மெசேஜ் கொடுத்தாலும் வீடியோவிலையும் நான் அதுக்கான கிளியரன்ஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நூல் வந்து சிக்கு விழுந்துச்சு. அப்போ அந்த நூலை திரும்ப எடுத்துகிட்டு ஒரு லாக் போட்டு அடுத்த புது நூல் எடுத்து நம்ம ஸ்டிச் கொடுக்குறோம். ஏன் அதில் வந்து சிக்கு விழுந்துச்சுன்னா, நூல் வந்து டபுள் லேயரில் நம்ம எடுக்கிற நூல் வந்து அது வந்து தீர்ந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், இதில் வந்து சிக்கு அந்த இது இருந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அதனால் நம்ம இதை என்ன செய்யும்,
பிரிச்சுட்டு திரும்ப ரிட்டர்னு நம்ம போடுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டிச் போட்டு டார்க் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த லீஃபுக்கு வந்து ஷேப் கொடுக்கணும், அப்படி தானே? ஒன்று வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து பண்ணலாம், இல்லைன்னா பீடு கொடுக்கலாம். அந்த மாதிரி நான் இப்போ செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது அந்த லீஃப் வந்து ஒரு வடிவத்தில் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஷேரிங் பண்ணுறதுனால யாரோ ஒருத்தவங்க இதை பற்றி தேடிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஒருவேளை நினைக்கலாம், எல்லாருமே போட்டிருக்காங்களே, ஏன் இவங்க வீடியோ அப்படி போகணும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதே போல் வந்து நம்ம சொல்கிற வீடியோ யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரயோஜனமாக கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கன்னா எந்த நாட்டு நம்ம போட்டு முடிக்கிறோம். லீஃப் ஷேப்பில் முடிஞ்சிச்சா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.